கூட நான் ஹஜ்ஜுக்கு போகல. சரி, எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, மன்னிக்கல. இன்னொருத்தன் வர்றான், நாயகமே ரசூலுல்லாஹ்வை நான் ஏசினேன், ரப்பே அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ்வை நான் குறைச்சு பேசினேன், அவங்களுக்கு அறிவுலாம் பெருசா கிடையாது என்று பேசினேன், அவங்களுடைய அந்தஸ்து பெருசு இல்லைன்னு பேசினேன், அஹ்லுல் பைத்துகள் அவங்களுடைய குடும்பத்தார்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி எல்லாம் பேசினேன். தொழாதவனையே நீ மன்னிச்சிட்டா, ஜக்காத்து கொடுக்காதவனை மன்னிச்சிட்டா, நோன்பு பிடிக்காதவனை மன்னிச்சா, அப்படி நடந்தவனை மன்னிச்சா, இப்படி நடந்தவனை மன்னிச்சா, இதை மன்னிக்க மாட்டாயா என்று கேட்ட போது மன்னிக்க முடியாது என்பான் ரப்பு. இதுதான் அதற்கு விளக்கம். குல்லு சபபின் வனசபின் முன்கத்திஉன் யௌமல் கியாமா இல்லா சபபி, எனது சபபு மாத்திரம் இன்கிதாழ் ஆகாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எச்சரிக்கை எனக்கும் உங்களுக்கும் தான், நம்மை சார்ந்தவர்களுக்கும் தான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. தபரானியில இருக்கிறது, மஜ்மஉ ஸவாயிதில் இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, எவ்வளவு பெரிய வார்த்தையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன வந்து விட்டது, ஏழையாக இருக்கட்டும், பசித்தவர்களாக இருக்கட்டும், அந்த அஹ்லுல் பைத்துகள் கஷ்டப்பட்டவர்களாக இருக்கட்டும், அதனால் மரியாதை குறைந்து விடுமா, அந்தஸ்து குறைந்து விடுமா, கண்ணியம் குறைந்து விடுமா, கௌரவம் குறைந்து விடுமா? என்ன குறைந்து விடும்? வசதி இல்லை என்றால். இது தொடர்பான செய்திகள் இருக்கிறது. சரி, நான் விஷயத்திற்கு வருகிறேன். இந்த அஹ்லுல் பைத்துகள் யார் என்பதை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நிறைய ஹதீதுகள் இருக்கிறது. ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்லி நான் அடுத்த செய்திகளுக்கு வருகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஒரு முறை தஹல அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போனாங்க. அவர்கள் மேனியிலே போட்டிருக்கக்கூடிய துண்டை அவர்கள் அப்படியே விரிச்சாங்க. விரித்து விட்டு அதன் மீது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா உட்கார்றாங்க, ஃபாத்திமா நாயகம் உட்கார வைக்கிறாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களையும் உட்கார வைத்துக் கொண்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம அர்லா அன்ஹும் கமா அன அன்ஹும் ராத், அல்லாஹும்ம அர்லா அன்ஹும், இறைவா இவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக, கமா அன அன்ஹும் ராதின், நான் அவர்களை பொருந்திக் கொண்டது போன்று. நான் எப்படி பொருந்திக்கிறனோ இவங்க தான் அஹ்லுல் பைத்துங்கறாங்க. வேற ஹதீதுகள்ல வருது, உங்களுடைய துர்ரியத்துகள், அவர்களுடைய பிச்சலங்கள், அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய இந்த அஹ்லுல் பைத்துகள், இவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் ரப்பே, நான் பொருந்திக் கொண்டது போன்று நீயும் பொருந்திக் கொள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இதுவும் இந்த செய்தியும் அஹ்மதிலேயும் இந்த மஜ்மஉ ஸவாயிதில் இது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த செய்தி அஹ்மதிலே வருகிறது. அன ஹர்புன் லிமன் ஹாரபம், அன ஹர்புன் லிமன் ஹாரப்தும் வஸலிமம் லிமன் சாலம்தும் வஸில்முன் மன் சாலம்தும். அன ஹர்புன் லிமன் ஹாரப்தும், அவர்களை பார்த்து சொன்னாங்க, உங்களோட யார் போராடுகிறார்களோ, உங்களை யார் குறை சொல்கிறார்களோ, உங்களை யார் மதிக்கவில்லையோ, உங்களை யார் கண்ணியப்படுத்தவில்லையோ அஹ்லுல் பைத்துகளே, அவர்களோடு நான் யுத்தம் புரிவேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு கவனமா இருக்கணும். அன ஹர்புன், நான் யுத்தம் நடத்துவேன், நான் போராடுவேன். யாரோடு? லிமன் ஹாரப், நீங்கள் யாரோடெல்லாம் போராடுகிறீர்களோ, உங்களை யார் கண்ணியப்படுத்தாததால் நீங்கள் யாரோடெல்லாம் போராட வேண்டியது வருகிறதோ அவர்களோடெல்லாம் நானும் போராடுவேன் என்கிறார்கள். கருத்தை துவக்கமாக சொன்னேன், நேரடி விஷயம் இது. இன்னொன்று வஸில்முன் லிமன் சாலம்தும், நீங்கள் யாரை பொருந்திக் கொண்டீர்களோ, எப்படி பொருந்திக்கிடுவாங்க, அவங்களை கண்ணியப்படுத்தினா மேன்மைப்படுத்தினா அவர்கள் பொருந்திக் கொள்வார்களே அல்லவா, அவர்கள் நீங்கள் யாரையெல்லாம் பொருந்திக் கொள்கிறீர்களோ அவர்களை எல்லாம் நான் பொருந்திக் கொள்வேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மதில், திர்மிதியில், இப்னு ஹிப்பானில், ஹாக்கிமில் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தையும் இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லுல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா, அஹ்லுல் பைத்தி ஃபஅத்ஹப அன்ஹுமுர் ரிஜ்ஸ வ தஹரஹும் தத்ஹீரா, இந்த ஆயத்தையும் ஓதிவிட்டு என்னுடைய குடும்பத்தார்களே, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தி விட்டான், அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்தி விட்டான் என்று உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் எதுவும் குறைகளும் ஏற்படாமல் பாதுகாத்து விட்டான் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்துகளை பார்த்து வாயார வாழ்த்தி இருக்கிறார்கள்.
அடுத்த ஒரு ஹதீஸ், நிறைய ஹதீதுகள் குவிந்து கிடக்கிறது. கிரந்தங்களை திருப்பி அந்த பாடங்களை, மனாக்கிபினுடைய பாடங்களை படிக்கும் பொழுதெல்லாம் அந்த செய்திகள் மழை என கொட்டுகிறது. ஹதீதுகளை மாத்திரம் சொல்லி பொருளை சொல்லுவதாக இருந்தாலே தரப்பட்ட நேரம் போதாது. ஹதீதுகளை சொல்லி அதற்கான பொருளை மாத்திரம், கருத்தல்ல பொருளை மாத்திரம், ஒன்லி மீனிங், தர்ஜமாவை மாத்திரம் செய்வதாக இருந்தாலே கூட அதற்கா தரப்பட்ட நேரம் போதாது, அல்லது நான் எடுத்துக்கொண்ட நேரம் போதாது. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு நேரம் அவங்க தந்தாங்க, ஒரு நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். இவ்வளவு நேரம் தான் நான் பேசுவேன்னு சொன்னேன், இல்ல இவ்வளவு நேரம் பேசணும்னு சொன்னாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆக 2 நேரமும் போதாது. அதற்காக தரப்பட்ட நேரத்தை விட நான் அதிகமாக பேசுவேன் என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ கைரு முஅத்திபுக் வலா அஹதின் மின் வலதிக். அன்னையர் திலகம் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபாத்திமா இன்னல்லாஹ கைரு முஅத்திபிக், உங்களை அல்லாஹ் ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டான். அது தெரிஞ்சது. வலா அஹதின் மின் வலதிக், உங்களினுடைய பிள்ளைகள் பிச்சனங்கள் அஹ்லு பைத்துகள் நின்றும் யாரையும் வேதனைப்படுத்த மாட்டான், யாரையுமே வேதனைப்படுத்த மாட்டான் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஒரு செய்தியை சொன்னார்கள், இஸ்தௌசு பி அஹ்லி பைத்தி கைரா, என்னுடைய குடும்பத்திலே நல்லதையே பாருங்க. இந்த குடும்பத்துல கூட சாதாரணமா அஹ்லு பைத்தை விடுங்க. இப்ப நம்ம குடும்பம் இருக்கு, ஒரு கணவன் மனைவி, மனைவி அப்படி இருக்கிறான், மனைவி இப்படி இருக்கிறான் என்றெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வர்றதை பார்க்கிறோம். உலகம் மொத்தத்திலும் இன்னைக்கு டைவர்ஸ், மனவிலக்கு, தலாக் என்பது அதிகமாக நடந்து வருகிறது. மனைவி அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான். பாரதூரமான விஷயங்களாக இருந்தால் எடுத்துக்கொள்ளதான் வேணும். ஆனால் சின்னஞ்சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. சின்னஞ்சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு சரியான ஒரு வழிமுறையாக ஆகாது. ஸல்லல்லாஹு அந்த விஷயத்தில் சொல்றாங்க, உங்கள் மனைவியிடத்தில் ஒரு குறையை நீங்கள் பார்த்தால், சாதாரணமான ஒரு குறையை நீங்க பார்க்கிறீங்க, நீங்கள் அப்படி பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவளிடத்துல வேற நல்ல குணம் இருக்கா இல்லையா, அதை பார்த்து அமைதியா அவங்கிறாங்க. இதை மாத்திரம் என்ன நீ தோன்ற, நல்லது இருக்குல்ல அதை எடுக்காம இதையா எடுக்கிற? சில பேருக்கு இந்த வம்பையே பார்த்துக்கிட்டு இருப்பான். எங்க வம்பு வராது, எம்பு வளர்ப்பு வராது, எங்க முசீபத்து வராது, இன்னொரு புதிய கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். அப்படியா? அப்படி இருக்காதீர்கள். அது நல்ல பண்பாடு அல்ல என்கிறார்கள் இந்த ஹதீதின் வாயிலாக. என்ன செய்யணும்? ஒரு குறை இருக்கும், 10 நல்லது இருக்கும் இல்ல, அந்த 10 நல்லதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் அந்த ஒரு குறையை பார்க்கிறீங்க? அங்கேயே அப்படி சொன்னார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லுல் பைத்துகளை நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்தௌசு பி அஹ்லி பைத்தி கைரா, எனது குடும்பத்தை பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்வதாக இருந்தால், உபதேசம் செய்வதாக இருந்தால், வசியத்து செய்வதாக இருந்தால் கைரையே சொல்லுங்கள், கைரை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபஇன்னி உஹாசிமுக்கும் அன்ஹும் கதன், நாளை மறு உலகத்தில் அஹ்லுல் பைத்துகளுடைய விஷயத்தில் யார் அநியாயமாக நடந்து கொண்டார்களோ, மரியாதை குறைவாக நடந்து கொண்டார்களோ அவர்களோடு ஹஸ்மு செய்வேன், போராடுவேன், வழக்கு தொடுப்பேன் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சமூகத்தில் வழக்கு தொடுப்பேன் என்கிறார்கள். எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஒமன் அகுன் ஹஸீமஹு அஹ்ஸமஹுல்லாஹ், நான் யாரோடு வழக்கு தொடுக்கிறேனோ, ஹஸ்மு செய்கிறேனோ, பிரச்சனை பண்ணுகிறேனோ அவர்களோடு அல்லாஹ்வும் வழக்கு தொடுப்பான், பிரச்சனை பண்ணுவான் என்கிறார்கள். நான் யாரை வெறுக்கிறேனோ அல்லாஹ் அவங்களையும் வெறுத்துருவான். அது மாத்திரமல்ல, அத்கலஹுன் நார், அவர்களை நரகத்திலும் நுழைப்பான். இப்னு சஅதில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இப்னு சஅதில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபாத்திமா பிதஅத்தும் மின்னி, என்னுடைய சதை துண்டுங்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சதை துண்டுங்கறாங்க. அன்னையர் திலகம் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து. இந்த மண்ணிலேயே நான் ஏற்கனவே இலங்கை மண்ணில் நான் ஒரு செய்தியும் சொல்லி இருக்கிறேன். கடந்த ரபீஉல் அவ்வலின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஆசிம் இப்னு வாயில் கண்மணி நாயகத்தை வாரிசு இல்லாதவர் என்று குறை சொல்லிய போது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான்.